Assalamualaikum. Welcome to Kayalpattinam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காயல்பட்டணத்தோட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி கறி கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த கறி கஞ்சி பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் சிறுபருப்பு, அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லா மட்டன் வித் கிரேவியோட இருக்கு. அப்புறம் சின்னதா 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு மல்லி இலை, 1/2 கப் புதினா எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிறுபருப்பை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதும் அதில் இந்த சிறுபருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பருப்பு லேசாக கலர் மாறினாலே போதும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரிசியையும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஊற வச்சிருங்க. இதை அப்படியே ஊறட்டும். இந்த கேப்பில் நான் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு அரிசி ரெண்டையுமே ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. புதினால ஒரு பாதி மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். பாதி தாளிப்பில் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காயல் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். காயல் மசாலா தூள் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் ஹோம்மேட் மசாலா எதுவும் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ், 1/2 கப் பருப்புக்கு 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எவ்வளோ கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொலையாக வேகணும். அதனால நான் ஒரு 4லேருந்து 5 விசில் வரை போட்டு எடுத்துட்டேன். இப்போது நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த கறியை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் பிளெண்டர்லேயோ மிக்சிலேயோ எதுலேயுமே போட்டு எடுக்காதீங்க. நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுறதுலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ நம்ம வாயில் கறியை மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். காயல்பட்டினம் ஸ்டைலில் இந்த கறி எப்படி ஆக்குறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் வழக்கமாக நீங்கள் கறி எப்படி சமைப்பீங்களோ அந்த மாதிரி சமைச்சு நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். மட்டன், பீஃப், சிக்கன் எதுனாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வேக வச்ச ரைஸ், பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இதை இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் மிக்சியில் சேர்த்து கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்சியில் சேர்க்குறா இருந்தால் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கணும். நான் எந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்து அதை துருவிட்டு அதிலிருந்து பால் எடுத்து அதையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். மொத்தம் 3 ஸ்டேஜில் தேங்காயில் பால் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உள்ளதையும் 2வது ஸ்டேஜில் உள்ள பாலையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த 3rd ஸ்டேஜில் உள்ள பாலையும் ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த பாலையும் இதில் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கறியும் அந்த கிரேவியோடையே இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம்.
ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இது கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரம்பலை இருந்துச்சுன்னா ரம்பலையும் இது கூட ஒன்றா சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே அது கிடைக்காதனால நான் சேர்க்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ரெண்டுமே ஓரளவு ஃப்ரை ஆனதும் இது கூட 1 கொத்து கருவேப்பிலையும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் மசாலாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம கஞ்சியில் சேர்த்துக்கலாம். கஞ்சியும் ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நொறையாக வர ஆரம்பித்தாலே போதும். ஏற்கனவே நம்ம சேனலில் லெஃப்ட் ஓவர் பிரியாணி வச்சு பிரியாணி கஞ்சி எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தாளிப்பை இதில் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கறி கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சுட சுட நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக கார்னிஷிங்காக நான் தாளிப்புலேருந்து எடுத்து வச்சுருந்த எண்ணெயை கொஞ்சம் மேலே ஊற்றிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரமலான் டைமில் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.